சூத முனிவரும் மற்ற முனிவர்களும் சேர்ந்து உலகம் போற்றும் சக்கரவர்த்தியான முசுகுந்த மகாராஜனை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் முசுகுந்த மகாராஜன் வந்து முருகனோட அருளால் அவர் 109 தம்பிகளை பெற்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த தம்பிகளோட உதவியால் அவர் மிகப்பெரிய படைகளை உருவாக்குனார். அவரோட படையில் இருக்கக்கூடிய 4 வகை பிரிவுகளை வந்து தம்பிகளுக்கு பிரித்து கொடுத்து அவருக்கு எதிரியே இல்லாமல் இந்த பூமியவே அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்படி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவப்படைகள் மொத்தமாக முசுகுந்த மன்னனுக்கு தம்பிகளாக பிறந்ததுனால தேவலோகத்தில் பிரச்சனைகளே வரலையா அப்படின்னு சொல்லி மற்ற முனிவர்கள் எல்லாமே சூத முனிவரை பார்த்து கேட்குறாங்க. அப்போ சூத முனிவர் சொல்கிறாரு, அது எப்படி பிரச்சனை வராமல் இருக்கும்? எல்லா அசுரர்களும் தேவலோகத்தை எப்படா கைப்பற்றலாம்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய தேவ வீரர்கள் எல்லாமே பூலோகத்தில் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா தேவலோகத்தை கைப்பற்றலான்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாமலா இருப்பாங்க? அப்படி ஒரு சமயம் தேவலோகத்தை ஒரு அசுரன் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணால் அப்போது அந்த அசுரன் கொடுக்கக்கூடிய தொல்லைகள்னால தேவேந்திரனை தாக்கு பிடிக்கவே முடியாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ மற்ற முனிவர்கள்லாம் சூத முனிவரை பார்த்து கேட்குறாங்க, அப்போ தேவலோகத்தில் என்னதான் ஆச்சு? தேவேந்திரன் தேவலோகத்தை மீட்டாரா? தேவலோகத்தை காப்பாற்றினாரா? என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சூத முனிவர் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. சூத முனிவர் மற்ற முனிவர்களை பார்த்து சொல்கிறாங்க, தேவலோகத்தில் தேவ வீரர்களாக இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அசுரலோகத்தில் இருக்கக்கூடிய வலன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அசுரன் வந்து தேவலோகத்தை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அசுரப்படையை திரட்டிட்டு அவர் தேவலோகத்தை முற்றுகையிடவும் செஞ்சார். அந்த சமயத்தில் தேவேந்திரனால் அந்த வலன் அப்படின்ற அசுரனை எதிர்கொள்ள முடியாமல் அவர் ரொம்ப பயந்துட்டு இருந்தார். எங்கே தேவலோகம் நம்ம கைவிட்டு போயிடுமோ, நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அவர் முழிச்சிட்டு இருந்த சமயத்தில் அவர் வந்து ஒரு தூதுவனை அழைச்சி பூலோகத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு சக்கரவர்த்தி இருக்காரு. அந்த சக்கரவர்த்தி கிட்ட மிகப்பெரிய படை வீரர்கள் இருக்காங்க. அந்த சக்கரவர்த்தி கிட்ட நான் வந்து உதவி கேட்டேன், தேவலோகத்தை காப்பாத்துக்கா உதவி வேணும்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை போய் அவர்கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்லி அவர் தூது அனுப்புறாரு. அந்த தூதுவனோ நேராக முசுகுந்த சக்கரவர்த்திட்ட போய் தேவேந்திரனான இந்திர பகவான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து முசுகுந்த சக்கரவர்த்திட்ட சொல்றாங்க. இதை கேட்ட உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு, தேவேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் உதவி பண்ணாம வேற யார் உதவி பண்ணுவா? என்னோட படைகள், அதாவது என்னோட தம்பிகளை மொத்தமாக அழைச்சிக்கிட்டு நான் தேவலோகம் வந்து தேவேந்திரனுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்டு அந்த தூதுவனும் வந்து தேவேந்திரன் போய் சொல்கிறாங்க. தேவேந்திரன் வந்து எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு முசுகுந்த சக்கரவர்த்திகளோட தம்பிகளான மிகப்பெரிய படைகளை வந்து அவர் வரவேற்கவும் செய்கிறாரு. அங்கே தேவலோகத்துக்கு வந்து அவங்க அசுரர்களை எதிர்கொள்றதுக்கு தயாராகவும் செய்கிறாங்க. அப்போ அந்த வலன் அப்படின்ற அசுரன் வந்து மிகப்பெரிய அசுரப்படையை எடுத்து வந்து அவங்க பயங்கரமாக போர் பண்ணுறாங்க. தேவேந்திரனுக்கு வலது கையாக இருந்து முசுகுந்த சக்கரவர்த்திகள் அவரோட தம்பிகளும் வந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ரொம்ப வீரத்தோட அவங்க போர் செய்யவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தியோட போர்ப்படைகளை எதிர்கொள்ள முடியாத அசுரர்கள் வந்து தோல்வியடையவும் செஞ்சாங்க. அப்போது தேவேந்திரன் வந்து அவரோட வஜ்ராயத்தை வச்சு அந்த வலன் அப்படின்ற அசுரனை அவர் வீழ்த்தவும் செஞ்சார். இப்படி தேவேந்திரன் செஞ்ச இந்த வீர செயலை குறிக்கும் விதமாக தான் தேவேந்திரனுக்கு வலாரி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டமும் கொடுத்தாங்க. இப்படி இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியோட புகழ் அப்படிங்கிறது பூலோகத்தில் மட்டும் கிடையாது, 14 லோகத்துலையும் சென்றடைய செஞ்சது அப்படின்னு சொல்லி சூத முனிவர் வந்து மற்ற முனிவர்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ மற்ற முனிவர்கள்லாம் ஆர்வம் தாங்க முடியாமல் அவங்க கேட்குறாங்க, இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து மிகப்பெரிய போர் வீரர் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது, இந்திரதேவனுக்கே உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற புகழை கேட்குறப்போ எங்களுக்கே வந்து சிலிர்க்குது. இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியோட குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? இவரோட தம்பிகளுக்கு அவர் திருமணம் செஞ்சு வச்சாரா? இவருக்கு திருமணம் ஆச்சா? இவருக்கு அப்புறம் அந்த ராஜ்யத்தை யார் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ சூத முனிவர் சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. முசுகுந்த சக்கரவர்த்தியும் அவரோட தம்பிகளும் சேர்ந்து அவர் மிகப்பெரிய போர்ப்படைகளை உருவாக்கி அவர் பூமியை மொத்தமாக கைப்பற்றிட்டு இருந்த சமயத்தில் கருப்பூர் அப்படிங்கிற கிராமத்தில் ராஜ கன்னிகைகளாக தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அப்சரஸ்கள் எல்லாமே பிறந்திருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து அவரோட தம்பிகளுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த அப்சரஸ் கன்னிகைகளை வந்து திருமணம் பண்ணி வைக்கவும் செஞ்சாரு. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வீரபாகு அப்படிங்கிற தம்பிக்கு வந்து புஷ்பகந்தி அப்படின்ற பெண்ணை வந்து திருமணம் பண்ணி கொடுக்கவும் செஞ்சார். இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து சித்திரவள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான மகள் பிறக்கிறாங்க. அப்புறம் கனகன் ஆனகன் அப்படின்னு சொல்லி 2 மகன்கள் பிறக்கவும் செய்கிறாங்க. இப்படி வீரபாகுக்கும் புஷ்பகந்திக்கும் பிறந்த சித்திரவள்ளி அப்படிங்கிற மகள் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க தேவ கன்னிகைகளை விட ரொம்ப சிறந்தவங்களாகவும் விளங்க செஞ்சாங்க. அப்போது வீரபாகு வந்து பார்க்குறாரு, தன்னோட அண்ணனான முசுகுந்த சக்கரவர்த்தி தனியாகவே இருக்கார். அவருக்கு வந்து தன்னோட மகளை திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சாஸ்திரப்படி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சித்திரவள்ளி வந்து விவாகம் பண்ணி வைக்கவும் செஞ்சாங்க.
சித்திரவள்ளியும் முசுகுந்த சக்கரவர்த்தியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த சமயத்துல சித்திரவள்ளி கையில ஒரு அழகான கிளி ஒன்று இருந்துச்சு. அந்த கிளியை பார்த்து யமதர்மராஜனோட மனைவி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த கிளியை நான் எப்படியா அடையணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்வம் தாங்க முடியாம யமதூதர்கள்ட்ட அவங்க கட்டளையிடவும் செய்கிறாங்க. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியோட மனைவியான சித்திரவள்ளியோட கையில் இருக்கக்கூடிய அந்த அழகான கிளி எனக்கு வேணும், அதை நீங்கள் போய் பறிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கட்டளையிடுறாங்க. யமதர்மனோட மனைவியோட கட்டளையை கேட்ட உடனே யமதூதர்கள் எல்லாமே அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியோட மனைவியான சித்திரவள்ளி கையில் இருக்கக்கூடிய அந்த கிளியை அவங்க பறிச்சுட்டு போகவும் செய்கிறாங்க. இதனால சித்திரவள்ளி ரொம்ப வருத்தம் அடைஞ்சு அவங்க மனசு உடைஞ்சு அவங்க ரொம்ப சோகமா இருக்கவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சூத முனிவர் மற்ற முனிவர்களை பார்த்து சொல்றாங்க. மற்ற முனிவர்கள் எல்லாமே சூத முனிவர் முசுகுந்த சக்கரவர்த்தியோட வாழ்க்கையை பத்தி சொல்லிட்டு இருந்த கேட்டு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தாங்க. அப்போ மற்ற முனிவர்கள் எல்லாமே சூத முனிவரை பார்த்து கேட்கறாங்க, அப்போ சித்திரவள்ளி கையில இருக்கக்கூடிய கிளியை யமதூதர்கள் பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அந்த யமதூதர்கள்ட்ட போய் போர் பண்ணியா அந்த கிளியை வாங்கிட்டு வர முடியும்? முசுகுந்த சக்கரவர்த்தி என்னதான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சூத முனிவர் ஒரு சின்ன புன்முறுவலோட அவங்க சொல்றாங்க, முனிவர்களே நீங்க சொல்றது சரிதான். யமதூதர்களை எதிர்த்து யாராவது போர் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண கிளிக்காக யாராவது யமலோகத்தை எதிர்த்து போர் பண்ணுவாங்களா? இல்லை அந்த கிளியை மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்களா? ஒரு சாதாரண மன்னனாக இருந்தால் கண்டிப்பாக யமலோகத்துக்கு அவங்க கிளியை தேடி போக மாட்டாங்க. ஆனால் முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகத்தை காப்பாற்றி கொடுத்த ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக இருக்காரு. அவரோட பராக்கிரமத்தாலையும் அவரோட தம்பிகளோட மிகப்பெரிய படைகளாலையும் அவர் 14 லோகத்தையும் ஜெயிக்கக்கூடியவர். அப்படி இருக்கிறப்போ தன்னோட ஆசை மனைவி கையில் இருக்கக்கூடிய ஒரு கிளியை பறி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் சும்மா இருப்பாரா? அவர் அந்த யமதர்மராஜனை எதிர்க்கிறதுக்கும் யமலோகத்தை எதிர்த்து போர் பண்ணுறதுக்கும் தயாராகவும் செஞ்சார். நம்ம எதிர்க்க போகிறது யமதர்மராஜன் அப்படின்றது தெரிஞ்சும் கூட முசுகுந்த சக்கரவர்த்தி கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அவரோட தம்பிகளோட படைகளை வச்சு அவர் யமலோகத்தை எதிர்த்து மிகப்பெரிய போர் தொடுக்கவும் செஞ்சார். யமதூதர்களை எதிர்த்து பயங்கரமாக போர் பண்ணவும் செஞ்சாங்க. யமதூதர்களோட முசுகுந்த சக்கரவர்த்தியோட போர் படையும் ரெண்டுமே பயங்கரமாக போர் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தியோட போர் வீரர்களும் அவரோட தம்பிகள் எல்லாருமே சேர்ந்து யமலோகத்தில் இருக்கக்கூடிய யம படைகளை அவங்க ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அந்த அழகான கிளியை மீட்டு கொண்டு சித்திரவள்ளி கிட்ட கொடுக்கவும் செஞ்சாங்க. 14 லோகத்திலும் தன்னை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு ஆணவத்தோடு இருந்த யமதர்மராஜனோட ஆணவத்தை ஒழிக்கிறதுக்காக முசுகுந்த சக்கரவர்த்தியும் அவரோட தம்பிகளும் சேர்ந்து யமதர்மராஜனை தோற்கடிக்கவும் செஞ்சாங்க. அந்த கிளியை மீட்டு கொண்டு அந்த யமலோகத்தை யமதர்மராஜன்கிட்டே ஒப்படைச்சு நீங்களே ஆட்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிளியை கொண்டு சித்திரவள்ளி கிட்ட கொடுக்கவும் செய்கிறாங்க. சித்திரவள்ளி ரொம்ப சந்தோஷம் அடையவும் செய்கிறாங்க. இப்படியே முசுகுந்த சக்கரவர்த்தியும் சித்திரவள்ளியும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை நடத்தி வரவும் செஞ்சாங்க. நாளடைவில் சித்திரவள்ளி அவங்க கர்ப்பமாகவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் சித்திரவள்ளிக்கு ஒரு ஆசை ஏற்படுது. கேரள தேசத்தில் ஒரு அழகான ஒரு மாங்கனி இருக்குது. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனியை தனக்கு பறிச்சுட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு அவங்களோட வீரர்கள்ட்ட அவங்க கட்டளையிடவும் செய்கிறாங்க. சித்திரவள்ளியோட கட்டளையை கேட்டோடனே அந்த வீரர்கள் எல்லாமே அந்த நாட்டு அரசன் கிட்ட தூது போகவும் செய்கிறாங்க. அந்த நாட்டு அரசன் கொடிய குணம் கொண்ட ஒரு ராட்சசனாக இருந்தாங்க. சித்திரவள்ளி ஆசையாக ஒரு மாங்கனியை தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துக்காம நான் அந்த கனியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கவும் செய்கிறாரு. இதை கேட்ட உடனே ஆத்திரம் அடைஞ்ச அந்த வீரர்கள் அந்த அரசனை எதிர்த்து அவங்க போர் பண்ணி அந்த கொடுங்கோல் ஆட்சியில இருந்து அந்த நாட்டை விடுவிச்சு அந்த அழகான கனி எடுத்து சித்திரவள்ளி கிட்ட கொடுக்கவும் செஞ்சாங்க. இதே மாதிரி சித்திரவள்ளி ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் அந்த வீரர்கள் அவங்க சேகரித்து கொண்டு சித்திரவள்ளியை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் அந்த வீரர்கள் போற இடத்துல இருக்கக்கூடிய கொடுங்கோல் ஆட்சி கொடுத்த இந்த அரசன்கிட்டையும் அசுரர்கள்கிட்டையும் அரக்கர்கள்கிட்டையும் எல்லாருக்கூடையும் போர் பண்ணி அவங்கள ஆட்சி பூமியில ஒரு அமைதி நிலைப்படவும் செஞ்சாங்க. இப்படியே நாட்கள் போக போக சித்திரவள்ளி ஒரு அழகான மகனை பெற்றெடுக்கவும் செஞ்சாங்க. அந்த மகனுக்கு அக்னிவர்ணன் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்கவும் செஞ்சாங்க. நீதி நெறி வலுவாம ஆட்சி செஞ்சு வந்துட்டு இருந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அவர் பேர் சொல்லும் விதமா அக்னிவர்ணன் அப்படிங்கிற மகன் வந்ததுக்கு அப்புறம் முசுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி சூத முனிவர் மற்ற முனிவர்களை பார்த்து சொல்லவும் செஞ்சாங்க. சூத முனிவர் சொன்னதை கேட்ட மற்ற முனிவர்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வத்தோட அவங்க சூத முனிவரை பார்த்து கேட்குறாங்க, இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தீவிரமான முருக பக்தர் நீங்க சொன்னீங்க, ஆனா ஒரு குரங்கு தானே முசுகுந்த சக்கரவர்த்தியா பிறந்தது, அதுவும் சிவபெருமானோட அருளால. சிவபெருமான் சொன்னாரு இவங்களோட ஆட்சிக்கு அப்புறம் அவங்க சிவலோகத்தை அடைவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு முரு பக்தராக இருந்த இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி எப்படி அவர் சிவலோகத்தை போய் அடைஞ்சாரு? சிவபெருமான் எப்படி முசுகுந்த சக்கரவர்த்தியோட வாழ்க்கையில அவரை ஆட்கொள்ளவும் செஞ்சாரு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மற்ற முனிவர்கள் எல்லாமே சூத முனிவரை பார்த்து கேட்குறாங்க. அப்போ சூத முனிவர் மற்ற முனிவர்களை சொல்றாங்க,
தேவேந்திரனுக்கு உதவி பண்ணுறதுக்காக முசுகுந்த சக்கரவர்த்தி அவரோட தம்பிகளை அழைச்சிக்கிட்டு தேவலோகத்தை காப்பாற்றுறதுக்காக போனாங்க இல்லையா. அப்போ அந்த வலன் அப்படிங்கிற அசுரனை எதிர்த்து போர் பண்ணி அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு நன்றி சொல்லும் விதமாக தேவேந்திரன் வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணவும் செஞ்சார். அந்த சமயத்தில் தேவேந்திரன் வந்து சொல்கிறாங்க, முதல்ல நான் வணங்கக்கூடிய சிவபெருமானோட விக்கிரகத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விருந்து சாப்பிடலான்னு சொல்லி முசுகுந்த சக்கரவர்த்தி அழைச்சிக்கிட்டு அவர் வழிபடக்கூடிய அந்த சிவ விக்கிரகத்தை பார்க்கறதுக்காக அவங்க போகிறாங்க. அதை பார்த்த உடனே முசுகுந்த சக்கரவர்த்திக்கு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு ஏற்படவும் செஞ்சது. அப்போது முசுகுந்த சக்கரவர்த்தியும் தேவேந்திரனும் அவங்க 2 பேரும் அமர்ந்து அந்த சிவ விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணவும் ஆரம்பித்தாங்க. முசுகுந்த சக்கரவர்த்திக்கு என்னமோ தெரியல, அந்த சிவ விக்கிரகத்தை பார்த்த உடனே அவர் உடம்பெல்லாம் சிலிர்க்க ஆரம்பிச்சது. அவர் கண்ணில் வந்து கண்ணீர் பெருக்கெடுக்கவும் ஆரம்பிச்சது. அவர் வந்து பார்வதி பரமேஸ்வரனை மனசில் தியானித்து அவர் கண் மூடி அவர் அமரவும் செஞ்சாங்க. அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தியோட காதுகளில் வந்து ஒரு தெய்வீகமான குரல் வந்து ஒரு மெல்லிய சத்தத்தோட அது சொல்லுது, பக்தனே, இந்த விக்கிரகத்தை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இந்திரதேவன் கிட்ட இருந்து இந்த விக்கிரகத்தை பெற்றுக்கொண்டு போய் நீ பூஜை செய்து வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சப்தம் வந்து இந்திரதேவன் காதுகளில் விழவே இல்லை. இதை கேட்ட உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவர் இந்திரதேவன் செய்யக்கூடிய பூஜைகளை பார்த்துட்டு இருந்தார். பூஜைகள் முடிஞ்சதுக்கப்புறம் இந்திரதேவன் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி அழைச்சிக்கிட்டு வாங்க நம்ம விருந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவர் போஜன சாலைக்கு அழைச்சிட்டு போயிட்டு விருந்து முடிஞ்சதுக்கப்புறம் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தேவையான எல்லா பொண்ணும் பொருளும் பரிசுகளையும் அவர் கொடுக்கவும் செஞ்சாங்க. அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி பார்த்து இந்திரதேவன் வந்து, சக்கரவர்த்தியே உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நான் எல்லாத்தையுமே கொடுக்குறேன். காமதேனு இருக்கு, காமதேனுட்ட எதுக்கிட்டாலும் கொடுக்கும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அவங்க பலமுறை கேட்குறாங்க. அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து இந்திரதேவனை பார்த்து சொல்கிறாங்க, இந்திரதேவனே, நீங்கள் பக்தி சிரத்தையோட வழிபட்டு இருக்கக்கூடிய அந்த சிவன் விக்கிரகம் வந்து எனக்கு வேணும். அதை நீங்கள் வந்து மனமுகந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதை எடுத்துகிட்டு போய் நான் வந்து பக்தியோட நான் பூஜை செய்வேன். அந்த விக்கிரத்தை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து இந்திரதேவனை பார்த்து கேட்குறாங்க. முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்டதை பார்த்துடனே இந்திரதேவன் வந்து திகைச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ இந்திரதேவனை பார்த்து சக்கரவர்த்திக்கு வந்து கேட்குறாங்க, என்ன இந்திரதேவனே, நான் கேட்டதை உங்களால் கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்திரதேவன் சொல்கிறாங்க, சக்கரவர்த்தியே, நீங்கள் எனக்கு பண்ண உதவினால நீங்கள் தேவலோகத்தை கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் இந்த விக்கிரத்தை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து ஏன் உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்திரதேவன் சொல்கிறாங்க, இந்த விக்கிரகத்தை நான் வழிபட்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி இதை ஒருத்தர் வழிபட்டு வந்துட்டு இருந்தாரு. இது என்னோட விக்கிரகமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப ஆர்வத்தோட இது யாரோட விக்கிரகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்திரதேவன் வந்து சொல்கிறாங்க, இந்த விக்கிரகம் என்கிட்ட வரதுக்கு முன்னாடி இது மகாவிஷ்ணுவால் வழிபட்ட விக்கிரகம். அவர் வந்து என்கிட்ட தற்காலிகமாக கொடுத்துருக்காரு தவிர இது எனக்கு சொந்தமானது கிடையாது. இந்த விக்கிரகத்தை நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. முசுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி சூதமுனிவர் வந்து மற்ற முனிவர்களை பார்த்து சொல்லவும் செஞ்சாங்க. மற்ற முனிவர்கள் எல்லாமே சூதமுனிவரை பார்த்து கேட்குறாங்க, இந்திரதேவன்கிட்ட இருந்த விக்கிரகம் வந்து மகாவிஷ்ணுவால் வழிபட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உண்மையா? மகாவிஷ்ணு வந்து ஏன் சிவபெருமானோட விக்கிரகத்தை வச்சு வழிபடணும்? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது? அந்த மகாவிஷ்ணு வந்து அந்த விக்கிரகத்தை ஏன் வந்து இந்திரதேவன்கிட்ட கொடுக்கணும்? இந்திரதேவன் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி கொடுத்தாங்களா இல்லையா? என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பலவிதமான கேள்விகளை கேட்கவும் செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் பதில் தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கண்டினியூஸாக பாருங்கள்.